நீட் தேர்வில் சாதனை படைத்த தருமபுரி கிருஷ்ணகிரி விஜய்ஸ் ஏசிஇ அகாடமி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா இன்று நடந்தது. தருமபுரி விஜய்ஸ் ஏசிஇ அகாடமியில் நீட் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 2023-24 கல்வியாண்டில் விஜய்ஸ் ஏசிஇ அகாடமியில் நீட் பயிற்சி பயின்ற 200 மாணவர்களில் 75க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தமிழகத்தின் முதன்மையான மருத்துவக் கல்லூரிகளில் சேர்த்து படிக்க உள்ளனர். இதில் நடப்பாண்டில் விஜய்ஸ் ஏசிஇ அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவன் மோனிகேஸ்வரன் 695 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடமும், மாணவி மகாலட்சுமி 664 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் 650க்கும் மேல் 5 பேரும், 600க்கும் மேல் 20 பேரும், 575க்கும் மேல் 26 பேரும், 550க்கும் மேல் 33 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விஜய்ஸ் ஏசிஇ அகாடமி நிர்வாகம் சார்பில் தர்மபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா பள்ளியில் பாராட்டு விழா இன்று நடந்தது. தாளாளர் மீனா இளங்கோவன், இயக்குநர்கள் பிரேம், ஸ்னேகா பிரவீன், அகாடமி முதல்வர் நாராயணமூர்த்தி, இயக்குநர் கல்யாண் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பாராட்டு விழாவிற்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி குழுமத்தின் தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கி சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பேசியதாவது: ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி குழுமம் சார்பில் அகாடமி தொடங்கிய ஆண்டிலிருந்து 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் MMC, KMC, ஸ்டான்லி போன்ற கல்லூரிகளில் சேர்க்கை நடைபெற்று மருத்துவர்களை உருவாக்கியுள்ளோம். அகாடமி தொடங்கியதற்கான காரணம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நடுத்தர மற்றும் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவத்துறை மற்றும் பொறியியல், CA ஆடிட்டர், IAS, IPS போன்ற துறைகளில் பயின்று மாவட்டங்களுக்கு பெருமை சேர்ப்பதுடன் அவர்களது குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்தோம். இதுவரை ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களின் முழு ஒத்துழைப்போடு மாவட்ட மற்றும் மாநில அளவில் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்று நல்ல வளர்ச்சி பெற்று வருகிறது என இவ்வாறு அவர் பேசினார். இதில் அகாடமி முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.